ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மீட் யோர் செல்ஃபோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பழம் பறிக்கிற வேலையில இருந்தாங்க. அவங்களுக்கு லஞ்ச் கொண்டு வரதுக்கு இந்த ஆன்டிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் கொண்டு வந்து விக்கிறாங்க. இப்ப பாரு ஊருன்னு ஒரு பாட்டி இருப்பாங்கல்ல, இந்த பாட்டியோட தோட்டம் தானா. அந்த பாட்டிக்கு ஹஸ்பண்ட்க்கு வேற உடம்பு முடியல. அவங்கள்ட்டயும் பெருசா காசு பணம் இல்லைங்கிறதால தான் நம்ம எல்லாரையும் பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். இத பத்தி பேசிட்டே ஆள் ஆளுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா என்னாச்சு? ஐயோ சாப்பிட வரலையாடான்னு கேட்க, டயர்டா இருக்கு, சாப்பிட கூட தெம்பலன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஷூகோ தனியா போய் உட்காந்துட்டு இருக்கா. அவளை தேடி கண்டுபிடிச்சு என்னாச்சு தனியா வந்து உட்காந்துட்டு இருக்கன்னு கேட்க, அவன் பாட்டி ரொம்ப கஷ்டம் இல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்றோம் ஒருத்தங்களும். இன்னொருத்தங்களோட கஷ்டத்தை ஒருத்தங்க புரிஞ்சுக்கவே முடியாது, அவங்களோட ஷூல இருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த கஷ்டம் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. பாக்குறான், எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும். இதுக்கும் மேல பெரிய கஷ்டம் கூட வரலாம். ஆனா இப்ப இருக்கிறது அது முன்னாடி சின்ன கஷ்டமா கூட தெரியறதுக்கு ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? இதெல்லாம் ஒரு கஷ்டமா? மத்தவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு அப்படி யோசிச்சு ஜாலியா வாழணும். அப்படி பார்க்கும்போது ஒருன்னே இருக்காங்கல்ல அந்த ஆன்ட்டி, அவங்க வாழ்றது இப்பதான் நிம்மதியான வாழ்க்கை நான் சொல்லுவேன். சாப்டர் மாறும்போது ஃபீலிங்ஸ மாத்திக்கலாம். அது வரைய எப்ப பாரு யோசனையிலே இருக்க கூடாது. ஓகேவா ஷூகோ அப்படின்னு அட்வைஸ் பண்றான். பரவாயில்ல, இதுவும் ஒரு வகையில நல்ல அட்வைஸ் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஷூகோ அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இங்க இந்த 2 ஆன்டீஸ் அடிச்சுக்கிட்டாங்கல்ல. அதுல ஒரு ஆன்டி எப்ப பாரு ஊருன்னு இருக்க ஆன்டி அவங்க தோட்டத்துல பழம் பறிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இன்னொரு ஆன்டி வந்துட்டாங்க. அதான் அந்த ஹாஸ்டல்ல சமையல் பண்ணி குடுக்குறாங்கல்ல அந்த ஆன்டி. அங்க வந்துட்டு வேணும்னே இவங்க கூட சண்டை போட்டோம், எப்படியாவது சமாதானமா போகணும்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு ரெட் கவர் நிறைய கொஞ்சம் காசு வச்சு இந்த ஆன்டி ஒரு ஆன்டி கிட்ட குடுக்குறாங்க. இத வச்சுக்கோ, புருஷனுக்கு உடம்பு சரியில்ல, நல்லதா வாங்கி 2 பேருமா சேர்ந்து சாப்பிடுங்க. சிக்கன் எல்லாம் சாப்பிடுங்க. சிக்கனை வித்துட்டு முட்டையை எங்கேயாவது விக்கலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காத. முட்டையெல்லாம் நீங்களே போச்சு சாப்பிடுங்க, ஓகேவா அப்படின்னு கேட்க, எங்க கிட்ட காசு இருக்கு, நாங்க சாப்பிட்டுக்குவோம், நீ ஒண்ணு பாத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசு திருப்பி கொடுக்குறாங்க. சொல்றத கேட்க போறியா இல்லையா? இந்த காசை வச்சுக்கோ, அது மட்டும் இல்லாம சாப்பிடுறத நல்லா சாப்பிடுங்க. ஃபியூச்சருக்கு சேர்த்து வச்சு ஃபியூச்சர்ல நம்ம இருந்தா தானே சாப்பிட முடியும். ஒழுங்கா காசை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இவங்க ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. உடனே இந்த பாட்டி ஆள ஆரம்பிக்க, சரி சரி அழுவாத, நான் கொஞ்சம் ஓவரா அன்னைக்கு பேசிட்டேன், ஆனா நீ மட்டும் எனக்கு சும்மாவா? என்கிட்ட இன்னைக்கு எவ்வளவு ஹார்ஷா பேசின, நம்ம எல்லாம் ஒண்ணுமன்னா 30 வருஷமா இந்த ஊர்ல பழகிட்டு இருக்கோம். ஆனா அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு தங்கச்சியை பாக்குற மாதிரி என்ன பாத்திருக்கியா? ஃபில்டரே போடாம பேசுறேன்னு சொல்லிட்டு இவங்க திட்டுறாங்க. அன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இந்த கோபக்கார ஆண்டியும் ஒரு வழியா சமாதானம் ஆயிடுறாங்க. சரி ஓகே, நம்ம என்ன அடிச்சுக்கிறது, இன்னைக்கு நேத்து புதுசா இப்படிதான் பல வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். சரி இதுக்கும் மேல அடிச்சுக்க வேணாம், நம்ம என்ன இன்னைக்கு நேத்து அடிச்சிட்டு இருக்கோம், பல வருஷமா சண்டை போடுவோம், சேர்ந்துக்குவோம். அதனால பழையபடி நம்ம வாழ்க்கைய வாழ பாக்கலான்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பழம் பறிக்கிற வேலை முடியுது. எல்லாரும் திரும்பி போயிட்டு இருக்காங்க. அத்தனை பேரையும் வீடியோ எடுத்துட்டே கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கான். நாளைக்கு வருவீங்களான்னு கேட்க, இன்னைக்கு வந்ததே என் வாழ்க்கைக்கும் போதும் அப்படின்னு கலாய்ச்சிட்டே இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்போ கொஞ்சம் ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்க அத்தனை பேரும் டீச்சர் குட் மார்னிங்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நம்ம யூ இருக்கான்ல, அவனை டீச்சராவே மதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 4 நாள் போய் கிளாஸ் எடுத்தான், அதுக்குள்ள இவன் டீச்சர் ஆயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் அத்தனை பேரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கான். சரி ஓகே ஓகே, சீக்கிரமா வீட்டுக்கு போய் தூங்குங்க, அப்பதானே நாளைக்கு வந்து மீதி பழத்தெல்லாம் பறிக்க முடியும்னு கடைசி வரை கிண்டல் பண்ணி அவங்களை அங்க இருந்து அனுப்புறான். அன்னைக்கு அடுத்த நாள் காலையே ஆகுது, ரொம்ப டயர்டா இருக்கு, ஆனா அப்ப கூட தைரியமா வெளியே வந்துடுறா. அதுக்குள்ள நம்ம குரு மெடிடேட் பண்றதுக்காக வெளியே வந்துடுறாரு. என்னது இது, எனக்கு தான் கதைக்கு ஐடியாவே கிடைக்கலன்னு நான் இங்க வந்தேன் வெளிய, நீங்க அதுக்குள்ள ஏஞ்சிட்டீங்க, வெளியே போலையான்னு கேட்க, இல்ல நேத்து நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன், இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ண போறேன், மெடிடேஷன் பண்ணிட்டு சீக்கிரமா கிளம்பி என் வேலையை பார்க்க ஆரம்பிக்க போறேன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, நானும் கூட மெடிடேட் பண்றேன்ட்டு தைமாவும் கூட உட்காந்துட்டு இருக்கா. 2 பேரும் மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. என்னதான் கை கால் முடியாம பயங்கரமா அசதியா இருந்தா கூட தைமா ஷூஹோன்னு சொல்லிட்டு எல்லாரும் அடுத்த நாள் மறுபடியும் பழம் பறிக்கிறதுக்கு கிளம்பிடுறாங்க. பாட்டி பாவம் தனியா என்ன பண்ணுவாங்கன்னு. இன்னொரு பக்கம் ஷூஹோ அப்புறம் ஷீனா 2 பேருமா ஒருத்தரை போய் பார்க்க போயிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய கெஃபே ஒருத்தர் கட்டிட்டு இருந்தார்ல, கன்ஸ்ட்ரக்ஷன்ல கூட நிறைய ப்ராப்ளம் வந்ததே அவரே தான். அவரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்குலாம் இந்த காசை கொடுத்து செட்டில் பண்ணிடு, இதுக்கும் மேல அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை என்னால ஹேண்டில் பண்ண முடியாது, உனக்கு ஒரு பெரிய தொல்லையை கொடுக்குறேன்னு நல்லாவே தெரியும், இதை பாத்துக்கோன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன்னு அந்த காசை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஷீனா அழுதுட்டே இருக்கா. நம்ம ஊருக்கு ஒரு பெரிய நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஆயிடுச்சு, எப்படிதான் கல்லு மனசா நீ வந்துட்டு இருக்கியோன்னு ஷீனா திட்டுறா. இப்ப நானும் அளவா காரை யாரு ஓட்டுறது, எனக்கும் கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். இங்க டவுனுக்குள்ள வந்து மத்தவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கான். பின்னாடியே தைமாலாம் வந்துட்டு இருக்கா. ஆனா கண்டபடி கத்திட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு அறிவில்ல, நம்மள இந்த அளவுக்கு ஏமாத்திட்டான், நம்ம வச்சு ஏமாத்திட்டான் அதுவும் திட்ட ஆரம்பிக்க, அவரோட ஒய்ஃப்க்கு கேன்சரா.
சீக்கிரமா அவங்கள ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கூட்டு போகணும்னு தான் இருக்கிற காசை ஏற்பாடு பண்ணி நமக்கு குடுத்துட்டு அப்புறம் அவர் அங்கிருந்து கிளம்பியிருக்காரு. மிட் ஸ்டேஜ் தானா. சரி பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில இங்கேருந்து டவுனுக்கு போயிருக்காரு. அவர பத்தி தப்பா எதுவும் பேச வேணாமேன்னு யாவ் சொல்றான். பின்னால இருக்க ஷூகோன்னு இருந்து எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. ஓகே, நம்ம ஏதாவது காசு டொனேட் பண்ணுமா? அது கூட பண்ணலான்னு சொல்லிட்டு யூ இப்ப அப்படியே டோட்டலா மாறிடுறான். அடுத்து 2 நாள் பழம் பறிச்சு பறிச்சு ஷூகோக்கு, தைமாக்கு, நானாக்கெல்லாம் கை காலெல்லாம் புண்ணே வந்துருது. என்னால முடியலன்னு சொல்லிட்டு ஆளுக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்பலாம் ஆனா நம்ம தான் அதிகமா கஷ்டப்படுறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இத நினைக்கும்போது எனக்கே கொஞ்சம் காமெடியா தான் இருக்குன்னு தைமா சொல்லிட்டு இருக்கா. அம்மா உனக்கு நெறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது போலன்னு சொல்லிட்டு ஷூகவும் நானாவும் கேக்குறாங்க. யாரு? நீங்க 2 பேர் தானே. நீ ஒரு 3 அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்க. நீ ஒரு 3 அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்க. அதுலருந்து நீங்க 2 பேரும் மாறி மாறி கமெண்ட் போடுறீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. யாராவது எதிர்த்து கமெண்ட் போட்டாங்கன்னா, அவங்க கிட்ட போய் சண்டை போடுறீங்க. நீங்க டெக்ஸ்ட் பண்ணும்போதே அந்த ஸ்டைல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும்ல. அத வச்சே நான் கண்டுபிடிச்சுட்டேன் நீங்க எந்தெந்த அக்கவுண்ட் யார் யாரோடதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த அக்கவுண்ட்ல நீங்க கமெண்ட் போடும்போது என்கரேஜ் பண்ற மாரி நெறைய வார்த்தை பேசுவீங்களா? அத கேட்கும்போது நிஜமாவே நம்மளும் ஒரு பெரிய ஆள் தான் போலன்னு சொல்லிட்டு தைரியம் வருது. என்னோட அடுத்த ஸ்டோரிக்காக ஒரு பெரிய அவுட்லைனே கூட ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு நீங்க 2 பேரும் குடுத்த மோட்டிவேஷன் தான் காரணம். நான் அந்த ஊர விட்டு கிளம்பி அடுத்த கதை எழுதுனா கூட, ஆனா கதை எழுதுறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அந்த ட்ராக்க விட்டு மாற மாட்டேன்னு சொல்லிட்டு தைமா சொல்றா. கலக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஷூகாவும் நானாவும் கை தட்டிட்டு இருக்காங்க. ரூம்குள்ள போய் உட்கார்றான். அவனும் தனியா உட்கார்ந்து ஏதோ மியூசிக் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கான். எங்க ஷூகோ இருக்கான்ல, அந்த பழம்லாம் பறிச்சு அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் தானே வாங்கிட்டு, அம்மாக்கு, அக்காக்கு, ஃப்ரெண்டோட அம்மாக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்கா. அவங்க அக்கா பாக்குறா. "ஏன்டி இதெல்லாம் வச்சுட்டு நாங்க என்ன ஓரமா கடை போட்டு அடி விக்க போறேன். இவ்ளோ பழத்த நான் எப்புட்ரி யூஸ் பண்றது? அதுவும் செம்மையா புளிக்குது. திங்க கூட முடியாதுன்னு" சொல்ல, "இத ஒயின் பண்ணலாம், ஜாம் பண்ணலாம். உன்னோட ரிலேட்டிவ்ஸ், ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் குடு. இந்த இடத்துல வந்து இந்த பழம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் தெரியுமா? அத வாங்கி உடனே அனுப்பிச்சு வச்சிருக்கேன்னு" ஷூகோ சொல்றா. "நீ என்ன அங்க போனதுல இருந்து ரொம்ப ஹாப்பியா இருக்க மாரி தெர்ற. இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரலையே. நீ எப்போ ஊருக்கு திரும்பி வரப்போறன்னு சொல்லிட்டு அக்கா கேக்குறா. வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஷூகோவும் ஃபோன கட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. யாவ் தனியா சுத்திட்டு இருக்கான் நைட் ஃபுல்லா. இந்த ஊர முன்னேத்துறதுக்கு அந்த கெஃபே தான் ஒரே ஐடியாவா அவனுக்கு இருந்தது. இப்ப அந்த கெஃபேயும் இல்லாம போயிடுச்சா, அவன் பாட்டுக்கு தனியா வந்து குடிச்சிட்டே இருக்கான். அவன் ஃப்ரெண்டு கடை இருக்கும்ல, அங்க போயிட்டு, "ஏன்டா அப்படி குடிச்சிட்டே இருக்க? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு?" கேட்க, "இல்லடா, இங்க பாரேன், நீயே இந்த கடை போட்டிருக்க. உனக்கெல்லாம் நல்லா வியாபாரம் ஓடுன்னு சொல்லிட்டு நானே யோசிச்சு பார்த்தேன். ஆனா இப்ப எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பமா தான்டா இருக்குன்னு" சொல்ல, இதான் அடுத்தவங்க பிரச்சனைய நம்ம தலையில தூக்கி போட்டோம்னா, இவ்ளோ பெரிய தலைவலிலாம் வரதான் செய்யும். அதான் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்றான். அப்பன்னு பார்த்து ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் வருது. ஷூகோ தான் ஆர்டர் ஒண்ணு பிளேஸ் பண்ணிப்பா போல. போற வழியில குடுத்துரு. ஷூகோவோட ஆர்டர்ன்னு சொல்ல, அவளுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது. எண்ணெய் கம்மியா போடு, உப்பு கம்மியா போடு. அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு 1000 அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். "நீ கொஞ்ச நேரம் வாய் மூடுறியா? எனக்கே தெரியும் எப்படி பண்ணுன்ட்டு. இல்ல நீயே சமைக்கிறியான்னு" ஃப்ரெண்டு கலாய்க்கிறான். ஷூகோக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கொண்டு போறான். ஷுகோ பாக்குறா. குடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஆனா அது எனக்கு கிடையாது. நம்ம குரு இருக்கார்ல, அவர் தான் சாப்பிடாம வெயிட் பண்ணிருக்காரு. அதுக்கு தான் வாங்கிட்டு வர சொன்னேன். நீ கொஞ்சம் ஓவரா குடிச்சிருக்க. கொஞ்சம் உள்ள வா. ஏதாவது தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு, பாட்டிய போய் பயமுறுத்தாதுன்னு சொல்லிட்டு ஷுகோ கூப்பிடுறா யாவ. உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு அவனுக்கு வராண்டால போர்வ போத்தி விடுறா. பால் கொண்டு வந்திருக்கா எதுக்குன்னு கேட்க, கொஞ்சமாவது போதை தெளியட்டும். குடின்னு சொல்லிட்டு ஷுகவும் சொல்லிட்டு இருக்கா. அது குடிச்சிட்டு இருக்கும்போதே, இல்ல எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு நான் அவர பார்த்தேனா, அவர் ஒய்ஃப்க்கு வந்துட்டு திடீர்னு வந்து கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கா. இத்தன நாள் அவர் இங்க ஊரோட வாழணும், குடும்பத்தோட ஜாலியா இருக்கணும்னு ஏதேதோ பிளான் பண்ணாரு. ஆனா இப்ப என்னாச்சு திடீர்னு ஒய்ஃப்க்கு கேன்சர்ன்னு தெரிஞ்சு எல்லாமே கிட்டத்தட்ட ஸ்பாயில் ஆன மாரி ஆயிடுச்சு. இப்போ ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயி, எனக்கு ஏதாவது வியாதி வந்து, இல்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிட்டு எனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நெறைய நம்பி இருக்காங்க. நெறைய திட்டங்கள் என்ன வச்சுதான் போட்டிருக்காங்க. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்களெல்லாம் யார் பாத்துக்குவாங்கன்னு நிஜமாவே ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் இருந்தா சொல்லு ஷுகோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஷுகோ பாக்குறா. இதுக்கு ஆறுதல் என்ன சொல்றது? ஆனா நீ வந்துட்டு முட்டாள்தனமா ஏதாவது யோசிக்கிறேன்னு நினைச்சுக்காத. நீ யோசிக்கிறது நிஜமாவே வேலிட். உனக்கு இருக்க பயம் நியாயமானது. இந்த மாதிரி ஃபியர், ஆங்ஸைட்டி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஃபியூச்சர பத்தி என்ன நடக்கும்னு தெரியாதப்போ நார்மலா வரதுதான். செக்யூரிட்டி கம்மியா இருக்கும்போது வருது. திடீர்னு பாலைவனத்துல நம்ம தனியா விட்டு இங்க இருந்து போங்க எப்படியாதுன்னு சொன்னா எப்படி நம்ம போவோம்? அந்த மாதிரி வாழ்க்கையில இந்த ஆங்ஸைட்டி எல்லாம் வரதுதான். சோ இத நம்ம ஃபேஸ் பண்ணணும். இத எப்படியாவது இதுல இருந்து மீண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுமே தவிர, அது உண்மை கிடையாது. நான் ஒரு பயந்தாங்கொல்லி போலன்னு சொல்லிட்டு நம்மள நம்மளே திட்டிக்க கூடாது. புரியுதா? நீ என் கூட என் ரூம்க்கு வரியா? நான் உன்ன ஒண்ணு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஷூகோ சொல்றா. இந்த நேரத்துலயா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். வா பரவாயில்ல. உன்ட்ட ஒரு விஷயத்த காட்டணும்னு சொல்லிட்டு ஷூகோ கூட்டு போறா. அந்த பெரிய போட்டோ வால் வச்சுட்டு இருப்பால, அத எடுத்துட்டு வரா. இதெல்லாம் பாரேன். எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள்னு ஒருத்தவங்கள்ட்ட சொன்னேன்ல, அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல, உடனே அத பாக்குறான். ரொம்ப டீசென்ட்டான பையன். அவங்க பாட்டி எனக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கா.
இது நான் ஜஸ்ட் டீசென்ட்டான பையனா? அவ்வளவுதானா? அப்படின்னு சொல்லிட்டு யாவ் ஷாக் ஆயிட்டு இருக்கான். "ஏய் இது உன்ன பார்த்து ஸ்டார்ட்டிங்ல எழுதுனதுப்பா. இது எல்லாமே என்னோட மெமரீஸ் எல்லாம் நான் அதுல வந்துட்டு ஜர்னல் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். எதுக்கு தெரியுமா?" அப்படின்னு ஃபோட்டோ ஒண்ணு எடுத்துட்டு வரா. எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள்ன்னு சொன்னேன்ல, அது இவங்க தான் சொல்ல, "இது அது ஒரு பொண்ணா? பையன் கிடையாதா? உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னுல நான் நினைச்சேன்னு" கேட்க, "எனக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இவ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொண்ணு. இந்த பொண்ணுக்காக தான் இந்த ஜர்னல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு" ஷூகோ சொல்றா. "ஏன் உன் ஃப்ரெண்டால உன் கூட வர முடியலையான்னு" கேட்க, "அவ கேன்சர் வந்து இறந்து போயிட்டா" அப்படின்னு ஷூகோ சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சமா ஷாக் ஆயிடுறான். இவ ஏன் இத்தன நாளா கொஞ்சம் அப்செட்டா இருந்தாங்கிற விஷயம் அவனுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இவ அளவுக்கு யாரும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்ததே இல்ல. இதுக்கும் மேலயும் இருக்க மாட்டாங்க. ஏதாவது பெரிய சோக சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோயேன், அதுலருந்து நமக்கு வெளிய வரதுக்கு நெறைய குழப்பம் மனசுக்குள்ள வந்துட்டு இருக்கும். எனக்கு என்ன தெரியுமா ஆச்சு? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவ தான். இவ இறந்து போயிட்டா திடீர்னு. ஆனாலும் என் லைஃப் மறுபடியும் அதே மாரி ஓட வேண்டியிருக்கு. ஆஃபீஸ பார்த்து நான் மத்தவங்க கிட்ட பேச வேண்டியிருக்கு. வேலைக்கு போக வேண்டியிருக்கு. 3 வேள சாப்பிட வேண்டியிருக்கு. என்னெல்லாம் டெய்லி காலைல குளிச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இவ்ளோ முக்கியமான என் வாழ்க்கையில ஒரு பகுதி காணாம போனதுக்கு அப்புறம் கூட, எப்படி எந்த டிஃபரன்ஸுமே என் லைஃப்ல இல்லாம இருக்கும்? அதெல்லாம் எனக்கு சுத்தமா ஏத்துக்கவே முடியல. பைத்தியம் பிடிக்கிற மாரி ஆயிடுச்சு. இந்த ஊருக்கு டூருக்கு வரணும் வரணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் என்கிட்ட எத்தன தடவ கேட்டா தெரியுமா? ஆனா அப்பலாம் நான் அவ கூட போவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவ என் கூட இல்ல. ப்ரமோஷன் வருதுடி அது முடிச்சதுக்கு அப்புறம் போலாம்டி. வேலை இருக்கு லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இந்த உலகத்துல அவளே இல்ல. இது எல்லாமே எதுக்கு? எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாரி வெறுமை ஆயிருச்சு. இப்ப அதெல்லாம் உன்ட்ட பேச முடியுதுல்ல. இதுக்கு முன்னாடி என்னால பேச கூட முடிஞ்சது கிடையாது யார்கிட்டயும் சொல்லிட்டு ஷூகோ அழ ஆரம்பிக்கிறா. அவளுக்கு தட்டி குடுக்குறான். "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாதிரி. இத உன்ட்ட காட்டுறதுக்கு அப்ப எனக்கு ரெடியாவே இல்ல. அதான் நான் உன்ன வெளிய அனுப்பிட்டேன். இப்பதான் நான் ரெடி ஆனேன். உன்ன கூப்பிட்டு காட்டுனேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே போய் இத மாட்டி விட்டுட்டு இருக்கா. அங்கருந்து வெளிய வரான். "இது நமக்குள்ளயே இருக்கட்டும். யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம்ன்னு" ஷூகோ சொல்றா. ஓகே குட் நைட்ன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு அவ அப்படி அழுதா. நான் சமாதானம் கூட படுத்தல. அவ என்ன எவ்ளோ தூரம் சமாதானப்படுத்துனான்னு சொல்லிட்டு அவன அவனே திட்டிட்டு இருக்கான். இங்க இந்த ஷியா இருக்கான்ல, அவன் கஃபேல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். நானா ஏதோ குக் பண்ணி குடுக்குறா. புதுசு புதுசா டிஷ் எல்லாம் அவன் ட்ரை பண்ணுவாளாம். அத அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல வேண்டியது தான் அவனோட வேல. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இல்ல. பிரெட் மட்டும் நல்லா இருக்கு. ஆனா உள்ள இருக்க ஸ்டஃபிங் ரொம்ப ரோஸ்ட் ஆயிருக்கு. லைட்டா தீஞ்சு போன வாட அடிக்குதுன்னு சொல்ல சொல்ல, நானும் அதெல்லாம் நோட் பண்ணிட்டே இருக்கா. சரி ஓகே. இத இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டா வச்சுக்கோ நீனு. நாளைக்கு நான் இன்னொரு புது டிஷ் செய்ய போறேன். வந்துருன்னு சொல்ல, நாளைக்கெல்லாம் நான் வரமாட்டேன். திங்கவே முல்லன்னு ஷியா சொல்றான். நேத்தும் இப்படித்தான் சொன்னேன். ஆனா வந்திருக்குன்னு கிண்டல் பண்ணிட்டு ஷூகோ அந்த இடத்துக்கு வரா. அடுத்த நாள் காலைல வரான். ஷூகோ ஓகேவா இருக்காளான்னு முகத்த பார்க்குறான். ஓகேவா தான் இருக்கா. உங்க எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம்ல, அந்த வீடியோ வந்திருக்கு. ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரோமோ வீடியோ. வந்து பாருங்கன்னு சொல்ல, கிராமத்த ரொம்ப அழகழகா நெறைய வீடியோ எடுத்தாங்களே! அந்த வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. பாட்டிங்க தூங்குறது, எம்ப்ராய்டரி போடுறது, சமைக்கிறது, அப்புறம் நானா புதுசா டிஷ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது. கடைசியா ஷூகோவும் கப்புல்ஸ் மாரி ஊருக்குள்ள நடந்து போறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. ஏய் என்ன கப்புல்ன்னு பக்காவா இருக்கு. நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? சீக்கிரமா கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஷூகோவையும் கிண்டல் பண்றாங்க. லைட்டா ஷூகோ வெட்கப்பட்டுட்டு இருக்காங்க. "ஏய் வாய மூடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்து இந்த இடத்த பாருங்களேன். நட்சத்திரம்லாம் எவ்ளோ அழகா தெரியுது. வீடியோ அதோட தான் முடியுது. "இந்த இடத்துக்கு நம்ம போலாமா? கேம்ப் மாரி" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். "சூப்பர் ஐடியா. நாங்க வரோம்ன்னு" சொல்லிட்டு ஆளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீக்கெண்டே எல்லாரும் கிளம்பி கேம்புக்கு போயிடுறாங்க. டென்ட் எல்லாம் போட்டு ரெடியா இருக்காங்க. ஷூகோவும் தனியா போயிட்டு விறகு கட்டு எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க. பார்க்குறான். காதல்ல விழுந்தா இந்த மாரி விழுவணும். எனக்கும் யாரையாவது காதலிக்கிறதுக்கு குடுங்க கடவுளேன்னு சொல்லிட்டு இருக்கான். நானா பார்க்குறா. "ஏய் அவங்க கப்புல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் ஃபிரெண்ட்ஸ் தான் சொல்ல, கப்புல்லாம் கிடையாதா? சரி ஓகே அப்படி இல்லாம கூட இருக்கலாம். ஆனா கண்டிப்பா அந்த 2 பேருக்கும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. டைம் லிமிட் அதிகம் ஆக ஆக தான் காதலோட வேகம் அதிகம் ஆகும். உனக்கு அத பத்தி தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கான். நானா பார்க்குறா. ஒரு வேளை இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்படி ஆளுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நெறைய காஃபிய குடிக்க ஆரம்பிக்கிறா ஷூகோ. "காஃபி குடிச்சிட்டே இருந்தேனா, எப்படிம்மா தூங்குவ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். "நான் இன்னைக்கு தூங்கவே போறதில்ல. நைட் ஃபுல்லா உட்கார்ந்து ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்க போறேன்" அப்படின்னு அவ சொல்லிடுறா. எல்லாரும் டயர்ட் ஆகி ஆளுக்கு ஏஞ்சு போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஷூகோ ஆனா தூங்கவே இல்ல. ஷூகோ கூட அன்னைக்கு உட்கார்ந்து கம்பெனி குடுக்குறான். "எவ்ளோ அழகா இருக்குல்ல! ஸ்டார்ஸ்லாம் பார்க்க சூப்பரா இருக்குன்னு" சொல்லிட்டு ஷூகோ ஏதேதோ பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாரி ஏதாவது பெரிய யாரையாவது நான் மிஸ் பண்ணேன்னா, என் பாட்டி சொல்லுவாங்க. "வானத்துல நீ பார்க்கும்போது எந்த நட்சத்திரம் பிளிங்க் ஆகுதோ, அதுதான் நீ மிஸ் பண்ற ஆளு. அவங்களும் உன்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்கன்ட்டு." அது எவ்ளோ ஒரு கம்ஃபர்டிங்கான தாட் இல்ல. இப்ப என் ஃப்ரெண்ட் இருக்கால்ல, அவ கூட ஏதாவது ஒரு நட்சத்திரமா மாறியிருப்பா. நான் பார்க்கும்போது எந்த ஸ்டார் பிளிங்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா சொல்லிட்டு ஷூகோ பார்த்துட்டு இருக்கா. "அம்மா, நீ இறந்து போனதுக்கு அப்புறம் என்னவா மாறுவேன்னு?" சொல்லிட்டு கேட்கிறான். நானா காத்தா மாறிருவேன். என்னை யாராவது மிஸ் பண்ணாங்கன்னா, அவங்க மேல வேகமா வீசி அவங்கள என்ன ஃபீல் பண்ண வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. "நீ என்னவா மாறுவேன்னு?" கேட்க, "நான் தண்ணியா மாறுவேன்னு" சொல்லிட்டு சொல்றான். அது ஏன் அப்படின்னு கேட்க சும்மா சிரிச்சுட்டு இருக்கான். சும்மா தான் அப்படின்னு.
பரவாயில்ல அதுவும் நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஷூகோ என் ஃப்ரெண்டும் எங்கேயாவது இருப்பாள்ல, என்ன பத்தி பாத்துட்டு இருப்பாள்ல, பேசிட்டு இருப்பாள்ல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நீ ஒவ்வொரு தடவை உன் ஃப்ரெண்ட பத்தி நினைக்கும் போதும் அவளை பத்தி பேசும்போதும் இவ இல்லவே இல்லைன்னு நீ நினைக்கிறல்ல, ஆனா அந்த உலகத்துல அவ இருக்காதானே, நீ பேசி முடிக்கும் போது அவ காணாம போயிருவா, ஆனா நீ மறுபடியும் பேச ஆரம்பிக்கும் போது மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவா. அதே மாதிரிதான் நீ என்னை விட்டு தூரமா போனதுக்கு அப்புறம் கூட என்னை எப்பெல்லாம் யோசிச்சு பாக்குறியோ, எப்பெல்லாம் என்னை பத்தி யார்கிட்டயாவது பேசுறியோ, அந்த நேரம் எல்லாமே நான் உன் கூடயே இருப்பேன் ஷூகோ அப்படின்னு யாவ் சொல்லிடுறான். ஷூகோ ஒரு மாறி டச் ஆயிடுறா. 2 பேரும் ஒருத்தங்க ஒருத்தங்க கொஞ்சம் ரொமான்டிக்கா பாத்துக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு 2 பேரும் வெளிய வந்துடுறாங்க. சரி, சரி ஓகே. ரொம்ப குளிருது. நான் போய் பெட்ஷீட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, யாவ் பெட்ஷீட் எடுத்து வந்து ஷூகோக்கு போத்தி விடுறான். ஷூகோ பாக்குறா. ஏன் உனக்கு குளிர்ல இன்னொரு பக்கத்த நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு, ஒரே பெட்ஷீட்ட 2 பேரும் மேல போத்திட்டு இருக்காங்க. அம்மா அவ்ளோ காஃபி குடிச்சியே கண்டிப்பா பாத்ரூம் போணும். என்ன எழுப்பு. போனா போது துணைக்கு வரேன்னு சொல்லிட்டு யாவ் சொல்றான் லைட்டா வெட்கப்பட்டுட்டே. ஏய் எங்க ரெஸ்டாரண்ட்ல நான் தான் 2வது ஸ்ட்ராங் பிளாடர். எவ்வளவு நேரம் தெரியுமா ரெஸ்ட் ரூமே போகாம நிப்பேன். காம்படிஷன்ல நான் வின் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம 2 பேரும் காம்படிஷன் வச்சுக்கலாமான்னு கேட்க ஷூகோ பாக்குறான். இதெல்லாம் ஒரு காம்படிஷனா? நான்லாம் ஒண்ணும் வரலன்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ஸ்டார்ஸ பாத்துட்டே இருக்கும்போதே ஷூகோ தூங்கிடுறா. யாவ் மேல தூங்கி விழுந்துடுறா. யாவ் பார்க்கும்போது அவனுக்கு இது எப்படி ஃபீல் பண்றது? இது எப்படி நெக்ஸ்ட் லெவல்க்கு எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. அவனும் கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் பண்ணிருக்கான். கேம்ப் முடியுது. எல்லாரும் அவங்கவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. தைமா இருக்கால, அவ கிளம்பி ஊருக்கு போறா போல. மனசே வராம கட்டி புடிச்சு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு இருக்கா. யூ பாக்குறான். சரி விடு, நீதான் அடுத்த வருஷம் திரும்ப வருவேன்னு சொன்னல. நாங்க நிறைய பேர் இங்கதான் இருப்போம். நான்லாம் இங்கதான் இருப்பேன். ஷூகோ தான் டவுட். பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். நானான்னு ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. தைமா ஊருக்கு போயிட்டா. எனக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்கு. இதை சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு ஷியாக்கு சாப்பிடறதுக்கு கொடுத்துட்டு இருக்கா. ஷியா நல்லாவே இல்ல. ஃபிஷ் வாடை ஹெவியா அடிக்குது. பச்சை ஃபிஷ் சாப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். "நீ சும்மா சொல்லிட்டே இருக்காதடா." நானா கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாக்குறா. உண்மையாவே கேவலமா தான் இருக்கு. தேங்க்ஸ்டா சொன்னதுக்கு. இல்லன்னா ரொம்ப கேவலமா இருக்கது போயிட்டு கடையில டிஷ்ஷே பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. இந்த நானா இருக்கால, அவ மேல ஷியாக்கு ஒரு கண்ணு இருக்கும் போல. அதனால தான் அவ எது சொன்னாலும் கேட்டவ போட்டு சமைச்சு போறதெல்லாம் சாப்பிட்டு இருக்கான். ஆனா அவளுக்கே சொல்லாம பாத்துட்டு இருக்கான். நீயும் இங்க இருந்து கிளம்பிருவியா? நீயும் கெஸ்டா தானே வந்த? நீயும் ஒரு கட்டத்துல இங்க இருந்து போய் தானே ஆகணும்னு சொல்ல. தெரியல. ஒருவேளை அடுத்த வருஷம் எப்ப கிளம்புவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியாவே இல்ல. கிளம்பி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு இருக்கா. லைட்டா அதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸா தான் இருக்கு. ஷியாக்கு சோகமாயிடுறான். இன்னொரு பக்கம் பாட்டி யாவ்கிட்ட ஷூகோவை சாப்பிட கூப்பிடுறான்னு சொல்லிட்டே இருக்காங்க. சரி பாட்டி கூப்பிடுறேன், நைட்டுக்கு டின்னருக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அவன் டின்னருக்கு கூப்பிடுறது என்னமோ உண்மைதான். ஆனா அவன் டின்னருக்கு வரல. பாட்டி கூட ஷூகோ தான் நின்னுட்டு இருக்கா. ஷூகோ யாவுக்கு கால் பண்ணு, எப்ப வருவான்னு கேளுன்னு சொல்ல, பாட்டி யாவ் ஏதோ வந்து ஃப்ரெண்ட் கூட சாப்பிடுறானா, இங்க வரலையான்னு சொல்லிட்டு அவன் மட்டும் சாப்பிட ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு ஷூகோ மறுபடியும் உள்ள வந்துடுறா. நானா சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப ஃப்ரெண்ட் இருக்கால தைமா, வீட்டுக்கு போயிட்டு அழுதுட்டே போன் பண்ணிருக்கா. எங்க அப்பா எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. என்ன கிஃப்ட் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு நாயை காட்டுறா. 4 தடவை இந்த நாய் தரையிலேயே பாத்ரூம் போயிருச்சு. நான் அப்பதான் வெளியே போவேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி இந்த நாய் என் தலையில கட்டிட்டாரு. என்னால நாய் கூடலாம் சத்தியமா வாழவே முடியாது. எப்ப பாரு பாத்ரூம் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. ஷூகோ பாக்குறா. நிஜமாவே இது எனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் தான். நீ வெளியவே போக மாட்ட. இப்ப டாக வாக்கிங் கூட்டு போறதுக்காவது நீ வெளியே போகணும்னு சொல்ல. நீ போன வை, நான் ஃப்ளோரை போய் மாப் போட போகணும். திருப்பி இது பாத்ரூம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்ப நானா கேக்குறா. ஷுகு நான் உனக்கு கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. அது என்ன உனக்கும் நடுவுல ஓடிட்டு இருக்கு யாவுக்கும்? நீங்க 2 பேரும் ஒன்னா மேல சாஞ்சு தூங்கிட்டு இருந்தத நான் அன்னைக்கு பார்த்தேன்னு சொல்ல. அதுக்கு இப்ப என்னன்னு சொல்லிட்டு ஷுகு கேக்குறா. இல்ல என்னவா நீ என்ன ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நானா கேட்டுட்டு இருக்கா. என்னவா நான் இங்க வெறும் கெஸ்ட் தான். என் மனசுல இருக்கிற ஒரு ஒரு அட்ராக்ஷன் சொல்லலாமா, இல்ல ஒரு கிரஷ்ன்னு சொல்லலாமா, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் இங்க ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் வந்தேன். ஒருவேளை என் மனசு லைட்டா வந்து மனசு மாறலாம். ஆனா ஒரு டூரிஸ்ட்ங்கிறத நான் என்னைக்குமே மறக்க கூடாது பாரு அப்படின்னு சொல்ல, நானா பாத்துட்டு இருக்கா. சரி ஓகே சொல்லு. உனக்கு யாவ பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கா? இல்ல பார்க்காதப்போ ஹாப்பியா இருக்கான்னு கேட்க, பார்க்கும்போது தான் ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு ஷூகோ சொல்றா. அப்புறம் என்ன? சின்ன வயசுல நீ காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கும்போது உனக்கு கிரஷ் வந்திருக்கும்ல. அது லவ்வா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும்ல. அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் தான் இதுவும். ஜஸ்ட் நம்ம பெரியவங்கள ஆயிட்டோங்கிறதுக்காக அந்த பட்டர்ஃபிளைஸ்லாம் பறக்காதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு யாவோ மேல பயங்கரமா இன்ட்ரெஸ்டடா இருக்கான். நீ போய் அவன்கிட்ட உனக்கு இருக்க ஃபீலிங்ஸ காட்டினா என்னன்னு கேட்க, இல்ல அது சரிப்பட்டு வரும்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ சொல்றா. நிஜமாவே எனக்கு லவ்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானா அவள மோட்டிவேட் பண்ணிருக்கா. இன்னொரு பக்கம் ஷாச்சி யாவ் கிட்ட பேசிட்டு இருக்கா. ஷூகோ கிளம்ப போறது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம புதுசா ஸ்டாஃப் யாரையாவது கூப்பிடணும்ல அப்படின்னு சொல்ல, ஆமா முன்னாடியே ரெடி பண்ணுன்னு சொன்னேன்ல, ஷூகோ கிளம்பிட்டா என்ன பண்றது? ஸ்டாஃப கூப்பிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு யாவ் சொல்றான். பயங்கரமா ஃபீல் ஆயிடுறான். ஷூகோ கிளம்ப போறாளான்னு சொல்லிட்டு. குதிரையும் குதிரை குட்டியும் ஒன்னா விளையாடிட்டு இருக்கு. அத போட்டோ எடுக்கிறான். ஷூகோக்கு அனுப்பலான்னு பாக்குறான். ஆனா இவன் தான் கொஞ்ச நாளா இப்ப அவாய்ட் பண்ணிருக்கான்ல. சோ அனுப்புறதையும் மிஸ் பண்றான். வேணாம் அனுப்ப வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அப்போ கரெக்டா இந்த கேண்டி இருக்காளே அவளை திட்டிட்டே அவங்க அப்பா வராரு. கேண்டி நேரா உள்ள வந்துட்டு யாவ் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறா. நான் போக மாட்டேன், எப்பா அங்க இருந்து கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு.
அப்பா அவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி அனுப்பி வைன்னு சொல்லிட்டு கேண்டியோட அப்பா அங்க இருந்து போயிடுறாரு. என்னதான் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் பிரச்சனைன்னு கேட்க, யாங் இருக்கான்ல, அவன நான் லவ் பண்றேன்டா அப்படின்னு சொல்ல, யாங்கா உன் கூட இன்னைக்கு டான்ஸ் ஆடுனேனே அந்த பையனா? இது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். நீ தான் எனக்கு அடுக்கவே இல்லையே. அத பத்தி உனக்கு என்ன கவல? என்னோட சின்ன பையனா இருக்கானேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன லவ் பண்ண விட மாட்டேங்கிறாருன்னு சொல்ல, சின்ன பையனா? உனக்கே 24 வயசு தான் ஆகுது. உன்னோட அவன் எவ்ளோ சின்ன பையன்னு கேட்க, 19 வயசு தான் ஆகுது. அதுக்கு என்ன பண்றதுன்னு கேண்டி கேட்கிறா. அப்படி போடு. கேண்டி உன்ன பத்தி ஏதோ சாதாரணமான ஆளுன்னு நெனச்சேன். 19 வயசு பையன் கூட லவ்வான்னு கேட்க, அவனும் லீகல் ஏஜ் தான். நானும் லீகல் ஏஜ் தான். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரியல. லவ்வ பார்த்து இந்த ஊர்க்காரங்க ஏன் இப்படி பயப்படுறாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நீயும் தான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். ஷூ ஹோட்டல் லவ்வ சொல்லுவேன்னு கண்டுக்காமலே இருக்க. எப்ப சொல்லப் போற? எனக்கும் அந்த பொண்ணு புடிச்சிருக்கு. நல்ல பொண்ணு தான். நம்ம ஊருக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ வெறும் கெஸ்ட் தான். இங்கேருந்து கிளம்பி போயிருவா. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இவள துரத்தி விட்டுட்டு இருக்கான். ஓ கேட்க மாட்டியா? நீயும் ஒரு மரமடையும் தான் போல. நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கேண்டி அங்கிருந்து கிளம்பிடுறா. பாட்டி கிட்ட மறுபடியும் சாப்பிட வந்து உட்கார்றான். பாட்டி கேட்டே இருக்காங்க. "சுகவ சாப்பிட கூப்பிடுன்னு." "இங்க பாரு பாட்டி, அவ கெஸ்ட் தான். சீக்கிரமா கிளம்பிருவா. நீ சும்மா அவள கூப்பிட்டே இருக்கனால வேற வழியே இல்லாம அவ சாப்பிட வந்துட்டு இருக்கா. அத புரிஞ்சுக்கோ. அவள ஃபோர்ஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். மறுபடியும் ஃப்ரெண்டு கடைக்கு போய் தனியா உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறான். "டேய் உனக்கு என்னதான்டா பிரச்சனை? ரொம்ப நேரமா இங்கேயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. உனக்கு அந்த பொண்ணு புடிச்சிருக்குன்னா போய் சொல்லு. சொல்றதுல என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? ஒரு வேளை ரிஜெக்ட் பண்ணா, இல்ல வேணான்னு சொல்லிட்டு போவா. இல்ல லவ் பண்றேன்னு சொன்னா, லவ் பண்ணுன்னு சொல்ல பாக்குறான். லவ் பண்றேன்னு சொன்னா, அவ அங்க பீஜிங் போயிருவா. நான் இந்த ஊர்ல இருக்கேன். எப்படி நாங்க 2 பேரும் லவ் பண்ண முடியும்னு கேக்குறான். அவள இங்கேயே தங்க வைன்னு சொல்ல, நான் இங்கிருந்து கிளம்பி போக முடியுமா? எனக்கு எவ்ளோ பொறுப்பு இங்க இருக்கு. பையங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பொண்ண அவ வேலையெல்லாம் விட்டு வர முடியும்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியுமா என்ன? அதெல்லாம் சத்தியமா முடியாது. எங்களுக்குள்ள சரிப்பட்டு வராது. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோன்னு சொல்லிருக்கான். பின்னாடி இந்த குட்டி பிள்ளைங்க உட்கார்ந்துட்டு இருக்குங்க. நல்லா கேட்டுடுறா சாச்சியோட பொண்ணு. நேரா அவங்க அம்மா கிட்ட கிளம்பி போயிட்டு இருக்கா. அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு எனக்கு ஒரு சீக்ரெட் தெரிஞ்சது. அங்கிளோட சீக்ரெட். அங்கிள் ஷுகோவ லவ் பண்றாருன்னு சொல்ல, இது ஒரு சீக்ரெட்டா? இது எங்க எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டு சாச்சி சொல்லிட்டு இருக்கா. எப்படிம்மா உனக்கு தெரியும்னு கேட்க, ஏன்னா நானும் முன்னாடியே லவ் பண்ணிருக்கேன். ஒரு பையன ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது. அவனுக்கு கன்னத்துல குழிலாம் ஒழுகும்ன்னு சொல்லிட்டு விசிரிக்க, வெளிய இருந்து சாச்சியோட அவங்க அம்மா கத்துறாங்க. குழந்தைக்கு என்னலாண்டி சொல்லிக் குடுக்குற? வாய மூடுன்னு சொல்லிட்டு. சாச்சி சிரிச்சுட்டு, சரிம்மா சரிம்மா நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம வெளிய இருந்து குதிரைக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கான். ஆப்போசிட்ல ஷுகோ உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு மெசேஜ் பண்றான். தூங்க போலையான்னு. அவளும் மேல இருந்து பாத்துட்டு, இல்ல தூங்க போல. ஒரு மாரி தூக்கமே வராத மாதிரி, காத்தே பத்தாத மாரி இருக்குன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நீ தூங்க போலையான்னு கேக்குறா. இல்ல நெறைய யோசிச்சேன். எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்றான். நெறைய யோசிச்சு தூக்கம் வரலனா, அப்ப யோசிக்காத. தூங்க போ அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் தூங்க போறேன்னு அங்கிருந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு பார்ட் முடியுது. மனசுல இருக்க காதல சொல்லுவானா? இல்ல ஷுகோ ஃபர்ஸ்ட் சொல்லுவாளா? என்ன நடக்க போகுது? தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரைய பாய்.